பயங்கர எதிர்பார்ப்போட வெளியாகி, ரொம்ப பெரிய அளவுல ஃப்ளாப் ஆன படங்கள்லாம் எதுன்னு தெரியுமா? பாபா. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் படமா ரஜினிகாந்தோட பாபா இருக்கு. பொதுவா ரஜினி படம் அப்படின்னு சொன்னாலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த வகையில 2002வது வருஷம் வெளியான பாபா படத்துக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில படுதோல்விய தான் சந்திச்சது. ஆளவந்தான், இந்தியன் 2 அப்புறம் தக் லைஃப். இந்த லிஸ்ட்ல 3 கமலஹாசனோட படங்கள் இடம்பெற்றிருக்கு. 2001வது வருஷம் வெளிவந்த ஆளவந்தான், போன வருஷம் வெளியான இந்தியன் 2 அப்புறம் இந்த வருஷம் வெளியான தக் லைஃப். இந்த 3 படங்களுமே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வெளியாயிருந்த நிலையில படுதோல்வியத்தான் சந்திச்சது. விவேகம் அப்புறம் அசல். இந்த லிஸ்ட்ல 2 அஜித்குமார் படங்கள் இருக்குது. 2010வது வருஷம் வெளியான அசல் அப்புறம் 2017வது வருஷம் வெளியான விவேகம் படம். இந்த படங்களுக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா தோல்விகள சந்திச்சது. குறிப்பா அசல் படம் படுதோல்விய சந்திச்சது. சுறா, புலி அப்புறம் பீஸ்ட். இந்த 3 படங்கள் இந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. 2010வது வருஷம் வெளியான சுறா, 2015ல வெளியான புலி அப்புறம் 2022ல வெளியான பீஸ்ட் படம். இந்த படங்கள் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்போட வெளியான நிலையில ரொம்ப பெரிய அளவுல ஃப்ளாப் ஆச்சு. மாற்றான் அப்புறம் அஞ்சான். நடிகர் சூர்யாவோட மாற்றான் அப்புறம் அஞ்சான் படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புல வெளியாகி ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த படங்கள் 2012 அப்புறம் 2015ல வெளியாச்சு. அதே மாதிரி கங்குவா படமும் வெளியாகி மிகப்பெரிய தோல்வியத்தான் தழுவுச்சு. காஷ்மோரா. நடிகர் கார்த்தி காஷ்மோரா படத்துல ரொம்பவே வித்தியாசமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாலும், படத்துல நயன்தாரா, ஸ்ரீதிவ்யா, விவேக் மாதிரியான நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாலும், இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா படம் படுதோல்விய தான் சந்திச்சது. சீமராஜா. நடிகர் சிவகார்த்திகேயனோட சீமராஜா படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சமந்தா, கீர்த்தி சுரேஷ், சிம்ரன், சூரி மாதிரியான நட்சத்திரங்கள் நடிச்சிருந்த இந்த படம் படுதோல்விய சந்திச்சது.